நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் மலைப்பாதையில் நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஊட்டி, நடுவட்டம், கூடலூர், தேவாலா, கல்லட்டி, சோலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர் மழையால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. மேலும் மலைப்பாதையில் நிலச்சரிவு அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் புத்தானத்தம், கருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகளில் தேங்கிய வெள்ள நீர் வீடுகளில் புகுந்ததால் மக்கள் அவதிக்காளாகினர். மழை பெஞ்சு ரொம்ப தண்ணி வந்து சார், ஒருத்தருமே பக்கத்தில் இல்லை. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருந்தேன். வீடு கவர்மெண்ட் வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன் சார். கட்டிக்கிட்டு இருக்கையில் வந்து தண்ணி வந்து உள்ளுக்கு போந்து ஒரு பையன், சின்ன பையன், நாங்கள் கத்தி மேலே ஏறி ஆடு மாடெல்லாம் தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு சார். சாமான் சட்டெல்லாம் இழுத்துட்டு போய் வந்தவங்க சத்தம் போட்டு அலறும். நாங்கள் கத்தவும் எல்லாம் ஒடியாந்து பயல் தூக்கிட்டு போயிட்டாங்க. மாட்டெல்லாம் பிடிச்சி கட்டிட்டோம். தண்ணி நிறைய வழிஞ்சு நிறைய போயிருக்கு. நிறைய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு எங்கள் கிராமத்துக்குள்ளே. இந்த அளவுக்கு மழை பெய்யும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஆனால் நிறைய சேதாரம் ஏற்படுத்தியிருக்கு. ராமேஸ்வரம் பகுதியிலும் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீரை சேமிக்க போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.